بل عجبوا أن جاءهم منذر. பேரன்பாளன் பேரருளாளன் எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வெளிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் இறைவனருள் உண்டாகட்டுமா என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இருப்பதை தன் அடியார்களுக்கு புரிய வைப்பதற்காக நாம் அல்லாஹ் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவது, ஈமான் மூலமாக வெளிப்படுத்துவது என்பது இறைவன் அவனை புரிந்து கொள்வதற்காக அவன் அத்தாட்சிகளை நம்முடைய பார்வையில் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அத்தாட்சிகள், இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு பல சாட்சிகள், கோடிக்கணக்கான சாட்சிகள் இருக்கின்றன. ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியின் விளைவாக சொல்கிறார், வஃபி குல்லி ஷைஇன் லஹு ஆயா ததுல்லு அலா அன்னஹு வாஹித். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றது. எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த பொருளுடைய உருவாக்கம், அந்த பொருள் எப்படி படைக்கப்பட்டது, அதன் மூலப்பொருள், இவைகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவன் என்பதாக இந்த உலகத்தில் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் எங்கும் செல்ல வேண்டாம், நம்முடைய படைப்பை எடுத்துக்கொள்ளலாம். மனித படைப்பு, இந்த மனித படைப்பு என்பது மிகப்பெரிய சாட்சியாகும். அல்லாஹ் அல்லாதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை கண்டிப்பாக படைக்க முடியாது. மனிதனின் படைப்பு, மனிதனுடைய இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், அதன் அமைப்புகள், இவ்வனைத்தும் இறைவனை தவிர யாரும் படைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே கூறுகின்றான். பல இடங்களில் நம்மளை சிந்திக்க சொல்றான். ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களிலேயே உங்களுக்கு சான்று இருக்கிறது. அஃபலா துப்சிரூன், நீங்கள் அதை கவனித்து பார்க்க வேண்டாமா? வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களிலேயே இருக்கின்றது. இது அல்லாத மற்ற உயிரினங்கள், ஜீவராசிகள், தாவரங்கள், இவைகள் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கின்றது. அப்ப நம்மை நாம் சிந்தித்து பார்க்கலாம். உடம்பில் இருக்கக்கூடிய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, நம்முடைய தலை எடுத்துக்கொள்ளுங்கள். தலையிலே கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கின்றது, நாவு இருக்கின்றது, பற்கள் இருக்கிறது. நாம் உண்ணக்கூடிய நேரத்தில் அந்த உணவை கொண்டு செலுத்தக்கூடிய குடல் இருக்கிறது, அதை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய வயிறு இருக்கிறது. இவ்வனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியாக, அழகாக, மிக அழகாக, அற்புதமாக படைத்திருக்கின்றான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், சிறந்த அழகிய தோற்றத்தில் நாம் மனிதனை படைத்தோம் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ இவைகளை பார்க்கும் பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும், இவ்வனைத்தும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செயல்பாடுகளை அல்லாஹ் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகின்றது. சிறிய காயம் ஏற்பட்டு விட்டால் எவ்வளவு பெரிய டென்ஷன் ஆகிறது நமக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நாம் இருக்கும் காலத்திலே நம்முடைய உடல் உறுப்புகள், அங்க அவயவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியாக படைத்திருக்கின்றான். அதை பார்த்து, அதை சிந்தித்து அல்லாஹ் ஒருவன்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சில இடங்களிலே வஆயத்துல் லஹும், வஆயத்துல் லஹும் என்ற வார்த்தை இருக்கிறது, வமின் ஆயாத்திஹி என்ற வசனங்கள் இருக்கிறது. வஆயத்துல் லஹும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. வமின் ஆயாத்திஹி என்று சொன்னால் இறைவனின் அத்தாட்சிகளில் கீழ் வரக்கூடிய அனைத்தும் இருக்கின்றதாக சொல்லி ஒரு பக்கத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான். சூரா அர்-ரூம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகக்கும் மின் துராப் சும்ம இதா அன்தும் பஷருன் தன்தஷிரூன். அந்த இறைவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், மண்ணிலிருந்து மனிதனாக படைத்தான். மண்ணிலிருந்து எப்படி படைத்தான், இதை சிந்திக்க வேண்டும். இதை சிந்தித்து அல்லாஹ்வின் பக்கம் சென்று விட வேண்டும். அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சிகள் என்பதாக சொல்லி, இப்போ மண் என்பது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய, மண்ணில் உருவாகக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதன் மூலமாகத்தான் நம்முடைய தந்தைக்கு அந்த உணவின் மூலமாக அல்லாஹ் ஒரு வகையான அந்த நுத்துஃபா என்ற இந்திரியத்தை அல்லாஹ் உருவாக்குகின்றான். மண் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு படைப்பும் இல்லை என்பதை நாம் தீர்க்கமாக முடிவு சொல்லலாம். இப்போ மனிதனுடைய ஆரம்பம் மண்ணாக இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் பல இடங்களில் பல வார்த்தை, இங்கே துராப் என்று சொல்கிறான், பல இடங்களில் பல வார்த்தைகள் அந்த மண்ணுடைய வகைகளை தான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஹுலிக மின் மாஇன் தாஃபிக், கொதித்தோடும் நீரில் அல்லாஹ் மனிதனை படைத்தான் என்பதாக சொல்கிறான். அப்ப மண்ணிலிருந்து படைத்தான், மண்ணிலிருந்து தான் மனிதனுடைய ஆரம்பம் மூலப்பொருள் உருவாக்கப்படுகிறது. சும்ம இதா அன்தும் பஷருன் தன்தஷிரூன்,
நீங்கள் ஒரு மனிதனாக உருவாக்கப்பட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அப்ப தந்தையின் முதுகந்தண்டிலிருந்து தாயின் கர்ப்பறைக்கு வந்து சில சில பகுதியாக ஒவ்வொரு 40 நாட்களுக்கும் ஒவ்வொன்றாக சில 40 நாட்கள் இந்திரியமாக இருக்கும், அடுத்த 40 நாட்கள் அது இரத்தமாக மாறும், அதற்கு பிறகு சதையாக மாறும். அந்த சதைக்குள்ளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எலும்புகளை அல்லாஹ் கோர்க்கின்றான், கோர்த்ததற்கு பிறகு உயிரூட்டுகின்றான். இப்படி வரிசையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கின்றான். இதில் அல்லாஹ்வின் அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாம் சற்று அமர்ந்து சிந்திக்க வேண்டும். நம்முடைய உருவாக்கத்தை நினைத்தாலே மிகப்பெரிய அத்தாட்சி அது. அடுத்தபடியாக அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் அவனுடைய பரிணாம வளர்ச்சி, முதலில் பிறந்ததற்கு பிறகு கை குழந்தையாக இருக்கின்றான். அதற்கு பிறகு சில காலங்கள் கழித்து 6 மாதம் கழித்ததற்கு பிறகு உட்கார்வது, தவழ்வது, நடப்பது, பிறர் உதவியை கொண்டு நடப்பது, பிறகு தானாக நடப்பது, ஓடுவது, இப்படியாக பரிணாம வளர்ச்சி பெறுகின்றான். அந்த பரிணாம வளர்ச்சி பெற்று பருவம் அடைகின்றான். அந்த பருவம் அடைந்ததற்கு பிறகு அவனுக்கென்று துணை தேவைப்படுகிறது. அந்த துணையை தேர்வு செய்கின்றான். அல்லாஹ் அதை அழகாக சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. உங்களிலிருந்தே உங்களுக்கு தகுந்த ஜோடி அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதர்களே ஜோடி, மனிதன் தான் ஜோடியாக இருக்க முடியும். அந்த ஜோடி படைக்கும் பொழுது எந்த நோக்கத்திற்காக ஜோடி சேர்கிறார்கள்? எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்திலே அந்த ஜோடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ ஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை நாம் ஜோடியாக படைத்தோம். இன்னொரு சொல்கிறான், ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ் ஜோடியாக படைத்து அந்த ஜோடியில் அந்த உயிரினங்கள் இனப்பெருக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அப்ப கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உறவை ஏற்படுத்துகின்றான். கணவன் மனைவி என்ற உறவு 2 வகையாக இருக்கிறது. ஒன்று இரத்தபாச உறவினர்களாக, இரத்தபாச தந்தையுடைய சகோதரன் பெற்ற, தாயின் சகோதரன் பெற்ற அல்லது தாயின் சகோதரி பெற்ற பிள்ளைகள், இரத்த உறவுகளோடு சேர்க்கக்கூடிய உறவு, சொந்த உறவு என்று சொல்வார்கள். இன்னொரு உறவு அந்நிய உறவு. இந்த அந்நிய உறவுக்கு கூட அரபியில் இப்படி வார்த்தை இருக்கிறது, முசாஹரா என்று சொன்னால் அந்நிய உறவு, அதாவது இரத்தபாச உறவு அல்லாத அந்நிய உறவு. இந்த 2 உறவும் ஆக மொத்தத்தில் ஜோடி சேர்க்கப்படுகின்றது. அதற்காக சகோதரன் பெற்ற பிள்ளையை நாம் திருமணம் செய்ய முடியாது. இப்படி பல அல்லாஹ் தடுக்கப்பட்டவைகளை தவிர எதெல்லாம் ஆகமாக்கி இருக்கின்றானோ அந்த உறவுகளின் மூலமாக ஏற்படக்கூடிய திருமண பந்தம் இருக்கின்றது அல்லவா, அந்த திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நோக்கத்தை சொல்கிறான், அதன் பலனை சொல்கிறான், லிதஸ்குனு இலைஹா வ ஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா. திருமண பந்தத்தின் மூலமாக உள்ளம் அமைதி பெறுகிறது. அந்த கணவன் மனைவி மீது ஏற்படுத்தக்கூடிய பாசம், பரிவு, அன்பு தனியாக கிடைக்கின்றது. இதை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இனம் பிரியாத ஒரு பாசமாக இருக்கும். திருமணம் செய்வதற்கு முன்னால், திருமணம் இன்னைக்கு நடக்குதுன்னா திருமணம் அந்த கையெழுத்திடுவதற்கு முன்னால் அவர்கள் அந்நிய பெண்ணாக இருக்கிறார்கள். திருமணம் ஆனதற்கு பிறகு 2 கலந்து பழகக்கூடிய, இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய அல்லாஹ் ஒரு இன்பத்தை, ஒரு பாசத்தை போடுகின்றான். அதைத்தான் அதில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் பல இருக்கின்றன. அதிலே ஒன்று மனிதன், 2வது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஜோடி கணவன் மனைவி மூலமாக. அதே போன்று வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி படைத்தது, இதிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. வானங்களை படைத்தான் அல்லாஹ். அந்த வானங்களை அல்லாஹ் எந்த தூண்களும் இல்லாமல் படைத்திருக்கிறான். பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம் தூண் தேவைப்படும். தூண் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு வானங்கள் எல்லாம் படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் மிகப்பெரிய அத்தாட்சியாகும். பூமி எல்லாம் படைத்திருக்கின்றான். இந்த பூமிக்குள்ளே எவ்வளவு கனிம வளர்ச்சிகளை கொடுத்திருக்கின்றான். இந்த பூமியின் மூலமாக எவ்வளவு பலன்களை, எவ்வளவு பொருட்கள் எல்லாம் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபல் யன்துரில் இன்சான், மனிதன் சிந்திக்க வேண்டும். இலா தஆமிஹி, அவன் உண்ணக்கூடிய உணவை பற்றி சிந்திக்க வேண்டும். அன்னா சபபுனல் மா சப்பா, நாம் வானத்திலிருந்து மழை இறக்குகின்றோம். சும்ம ஷகக்கனல் அர்த ஷக்கா, அந்த மழையின் மூலமாக பூமியை பிளக்கின்றோம். சும்ம ஷகக்கனல் அர்த ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பன் வஇனபன் வகல்பன் வஸைத்தூனன் வநக்லா வஹதாயிக குல்பா வஃபாகிஹத்தன் வஅப்பா மதாஅன் லக்கும் வலிஅன்ஆமிக்கும். அந்த மழையின் மூலமாக இந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை பிளக்கச் செய்து அதிலே கனி வர்க்கங்கள், தாவர வர்க்கங்கள் அனைத்தையும் படைத்து உங்களுக்கு மட்டுமல்ல மதாஅன் லக்கும் வலிஅன்ஆமிக்கும், உங்களுக்கும் அல்லாஹ் படைக்கின்றான். நீங்கள் செல்லக்கூடிய பிராணிகள், வாகனங்கள், அதற்கும் அல்லாஹ் படைக்கின்றான். பிராணிகள் என்றால் ஒட்டகத்துக்கு போறோம், குதிரை பயணம் செய்ய, இவைகளுக்கும் சேர்த்து அல்லாஹ் படைக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை பற்றி சொல்கிறான்.
கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம் நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. இப்படி நிறைய அத்தாட்சிகள் வானங்களிலும் இருக்கிறது, பூமியிலும் இருக்கிறது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று வஹ்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், உங்களிலே பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கின்றோம். பல மொழிகள். இந்த மொழியை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அத்தாட்சி. நாம் இங்கே இருக்கின்றோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழில் பேசுகிறோம். இதே மாதிரி வெளியே மாநிலத்துக்கு போகிறோம், அந்த மொழியை பேசும் பொழுது அவர்கள் நம் மீது ஒரு வகையான ஒரு பாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அந்த அந்த இடத்தினுடைய மொழி. வேறொரு நாட்டுக்கு செல்கிறோம், அந்த நாட்டு மக்களிடத்திலே அந்த மொழியை பேசினால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்படியாக இந்த அந்த மொழி வித்தியாசம் இருக்கிறது, நிற வித்தியாசம் இருக்கிறது. வஹ்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும். இந்த உலகத்திலே ஒரு பொய்யை சொல்கிறார்கள், ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. அறிவார்ந்த முறையில் சும்மா பேசுவதற்காக பேசுவார்கள். ஒரு நபரை போன்று இன்னொரு நபர் கண்டிப்பாக இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு சாடையிலவனா கொஞ்சம் முன்பின்னாக இருக்கலாம் ஒழிய அப்படியே இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஒரு நிறம், ஒருத்தருக்கு ஒரு நிறம் இருக்கும், அந்த நிறத்தை பார்ப்போம், அந்த நிறம் அப்படி நமக்கு பதிந்து விடும். அடுத்தவரை பார்க்கும் பொழுது இந்த நபர் இங்கே பார்த்த ஞாபகம் இருக்கின்றது என்பதாக சொல்லி அந்த நிறம் மாற்றங்கள், இதிலும் அல்லாஹ்வின் அத்தாட்சி இருக்கிறது. ஒரே மாதிரி அல்லாஹ் படைக்கவில்லை, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் இவைகளும் ஒன்று. அதே போன்று ஒமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவு நேரத்தில் உறங்குகின்றீர்களவா, அந்த உறக்கத்திலும் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுக்கு இரவு தூக்கம் இருக்கின்றதே, அந்த தூக்கத்தின் மூலமாக ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான். ஒரு இடத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், குல் அரைத்தும், அல்லாஹ் நம்மள கேட்கிறான், சிந்திக்க சொல்கிறான். இதை சிந்திப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வின் அத்தாட்சியை நாம் உள்ளத்தில் உறுதியாக பதிவு செய்து கொள்ள முடியும். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, இந்த உலகத்தில் 24 மணி நேரமும் இரவாக இருந்தால், திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தில் 24 மணி நேரமும் இரவாக இருந்தால், குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிதுயா அஃபலா துப்சிரூன், அந்த பகலை கொண்டு வரக்கூடிய இறைவன் யார் கேட்க சொல்றான் அல்லாஹ். 24 மணி இரவாக இருந்தால் ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்கே போய் சம்பாதிப்போம், எப்படி சாப்பிடுவோம், ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்த வசனத்தில் கேட்கிறார், வமின் குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி, உலகத்திலே 24 மணி நேரமும் பகலாக இருந்து விட்டால் ஓய்வெடுக்கக்கூடிய இரவை தருவது யார் அல்லாஹ் கேட்க சொல்கிறார் என்று கேட்டு அடுத்து சொல்கிறான், வமிர் ரஹ்மத்திஹி ஜஅல லக்குமுல் லைல வன் நஹார் லிதஸ்குனூ ஃபீஹி வ லிதப்தகு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் அழகாக சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற அருளில் ஒன்று, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக இரவையும் படைத்திருக்கிறான், இரவுக்கு பிறகு பகலையும் படைத்திருக்கின்றான். இரவு நேரத்தில் ஓய்வெடுக்கின்றீர்கள், பகல் நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒஜீபனங்களை தேடுகிறீர்கள். இவைகள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களில் ஒன்றாகும். யாரும் சிந்திக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு பகலை படைப்பதன் மூலமாக அத்தாட்சி என்று சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமின் ஆயாத்திஹி அன் தகூம ஸ்-ஸமாஉ வல் அர்து பிஅம்ரிஹி ثم اذا دعاكم دعوة من الارض اذا انتم تخرجون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் கட்டளையில் இவைகள் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்க, உதாரணத்திற்கு சொல்கின்றோம், அந்த சூரா யாசீன் என்ற அத்தியாயத்திலே குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன் ஒரு வசனம் இருக்குது. குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். இந்த ஆயத்துக்களை சிந்திக்கணும். யாசீன் சூரா வேற சிந்தனைக்கு தான் வச்சிருக்கிற மொழியை இப்படிப்பட்ட ஆராய்ச்சி செய்வதற்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன். இந்த உலகத்தில் வானங்கள் இருக்கக்கூடிய அந்த அனைத்து கோள்களும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 14 நாட்கள் அந்த பிறை வந்து வளர்பிறையாக வந்து 14ஆம் இரவன்று பரிபூர்ண சந்திரனாக ஆகின்றது. பத்ர் என்று சொல்வார்கள். பத்ர் என்று சொன்னால் பரிபூர்ண சந்திரன், பௌர்ணமி நிலவென்று சொல்வார்கள். அந்த 14 நாளுக்கு பிறகு மீண்டும் 14 நாட்கள் தேய்பிறையாக ஆகின்றது. தேய்பிறை ஆனதற்கு பிறகு ஒரு நாளைக்கு அமாவாசையாக இருக்கிற பிறகும் அது திரும்ப வருகிறது. இப்படி அல்லாஹ் வளர்ச்சி பெற செய்கின்றான். இது அல்லாஹ்வின் கட்டளைப்படி சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை மட்டும் கொஞ்சம் கவனமில்லாமல் விட்டுவிட்டால் உலகம் எங்கேயோ சென்றுவிடும். அதே போன்று அந்த பௌர்ணமி நிலவன்று கடலில் தண்ணீர் வெளியே வரும். ஏனென்றால் பௌர்ணமி நிலவுக்கும் கடல் நீருக்கும் தொடர்பு இருக்கிறது. எவ்வளவு கீழே வருதோ அந்த அளவுக்கு பூமியிலும் தண்ணி வரும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பௌர்ணமி அந்த நிலவை ரொம்ப கீழே இறக்கிட்டான்னா எவ்வளவு கீழே வருதோ அந்த அளவுக்கு தண்ணீர் கொந்தளித்து வெளியே வரும். அல்லாஹ் அதை கவனமில்லாமல் விட்டுவிட்டால் இந்த உலகம் என்ன நிலைக்காகும் சிந்திக்க வேண்டும். இவ்வனைத்தும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள். வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்ன பிற கோள்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சில கோள்கள் இந்த பூமியை வந்து சேரவில்லை. அல்லாஹ் இந்த இடத்துல இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம், நமக்கு தோதுவான முறையில் எல்லா வகையான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இதே நம்ம வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தா கண்டிப்பாக நம்ம உயிர் வாழ முடியாது. அந்த இது கோடை காலங்களில் கொஞ்சம் உக்கிரமான உஷ்ணம் வந்துவிட்டால் தாங்க முடியவில்லை, உயிரிழப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறையிலே அனைத்து ஏற்பாடுகளையும் இந்தந்த நேரத்தில் இன்னவைகள் இப்படிப்பட்ட முறையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நிர்வாகத்தின் அமைப்பில் வைத்திருக்கிறார். இந்த அடிப்படையிலே நம்முடைய உடல் அமைப்பிலும் அத்தாட்சியை தெரிந்து கொள்ள முடியும். நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களிலும் அந்த அத்தாட்சிகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக வாகனங்கள் இருக்கிறது. அந்த வாகனத்தை நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது, இந்த வாகனம் உதாரணமாக விமானத்தில் பறக்கின்றோம். அந்த விமானத்தில் பறக்கும் பொழுது அற்புதமான ஒன்று, அந்த விமானம் என்பது படைக்கப்பட்டதல்ல, கண்டுபிடிக்கப்பட்டது. இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது பறவை. அந்த பறவை எப்படியெல்லாம் தன்னுடைய நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதை ஆய்வு செய்கின்றான் மனிதன். ஆய்வு செய்ததற்கு பிறகு இதை நாம் ஒரு வாகனமாக செய்யலாம் என்று கடந்த சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்ப இறைவனின் படைப்பு என்பது வேறு, அந்த படைப்பிலிருந்து கண்டுபிடிப்பது என்பது வேறு. இறைவனின் படைப்பு என்பது அது நிரந்தரமானது. ஒவ்வொன்றாக புதிதாக மனிதன் கண்டுபிடிக்கின்றானே ஒழிய படைக்க முடியாது. இப்போ மனிதனுடைய அமைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். மனித அமைப்பிலே கண் இருக்கின்றது. இந்த கண்ணுடைய அமைப்பு எப்படி? மிகச்சிறந்த உலகத்தரம் வாய்ந்த இதே போன்ற ஒரு கேமராவை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்ததற்கு 20 ஆண்டு கழித்து அவரை பார்க்குறோம். அதை பார்க்கும் பொழுது சொல்லுவோம், உங்களை 20 வருஷத்துக்கு முந்தைய 10 வருஷத்துக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குதே. அப்போ அந்த சிந்தனையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். ஒவ்வொன்றாக அவைகளுக்கு செல்லக்கூடிய நரம்புகள், அந்த நரம்புகளை இயக்கக்கூடிய மூளையில் உள்ள நரம்புகள், இந்த நரம்புகள் எல்லாம் மிகப்பெரிய அற்புதமான படைப்பாகும். காது இருக்கின்றது, அந்த காது இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த அமைப்பில் இருந்தால்தான் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு உறுப்பையும் சிந்திக்க வேண்டும். நாம் உணவு உட்கொள்கின்றோம், அந்த உணவிலே அந்த எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் மிக மெலிசாக இருக்கக்கூடிய குடல் அதை உள்வாங்குகிறது, அதை தங்க வைக்கிறது, தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத கழித்து விடுகிறது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக அற்புதமாக இந்த மனிதனுடைய இயல்பாக முறையில் படைத்திருக்கின்றான். ஒவ்வொன்றாக நாம் பாருங்கள். அதே போன்று வாகனத்தில் செல்கின்றோம். வாகனத்தில் செல்லும் பொழுது பூமியில் போகிறோம், பூமியில் தான் எல்லாம் வாகனிக்கின்றோம். சில நம்ம விமானத்தில் போகிறோம், ராக்கெட்டில் போகிறோம், அது வேற. பூமியில் போகும் பொழுது எந்த இடத்துல அது பூமி இனி என் பக்கம் போகாத சொல்லியிருக்கா? சொன்னதில்லை. நம்முடைய வாகனம் அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கும் பொழுது துஆவை ஒரு வசனத்தை சொல்ல சொன்னார்கள். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். இறைவன் இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். தஸ்ஹீர் என்ற வார்த்தை அரபிலே சொல்லுவாங்க. சஹ்ஹர என்று சொன்னால் அந்த வாகனத்தை அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். நம்ம எப்படியெல்லாம் அந்த வாகனத்தை இயக்க ஆசைப்படுகின்றோம், அப்படி நம்ம இயக்குகின்றோம். இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது. இந்த பூமியில் போகும் பொழுது எந்த பூமியும் என் மேலே வராத, என் மேலே போகக்கூடாதுன்னு சொல்றது இல்லை. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அத்தாட்சிகளை படைத்திருக்கின்றான். உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த உணவை சரியான முறையில் அல்லாஹ் செரிமானமாக்க செய்கின்றான். எந்த இடத்துல எப்படி எதை செய்ய வேண்டுமோ அந்தந்த இடத்தில் அவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் கட்டளைப்படி அவைகளை இயக்கி கொண்டிருக்கிறான். இது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். கடல் இருக்கிறது, அந்த கடல் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒன்று. அந்த கடலில் எத்தனை கோடிக்கணக்கான படைப்புகள் எல்லாம் படைத்து வைத்திருக்கின்றான்.
அந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான உணவை கொடுத்து கொண்டிருக்கிறான். நம்ம தான் மனிதர்கள் தான் சம்பாதித்து தான் சாப்பிட வேண்டிய நியதி அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகள் அவைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த உணவுகள் இருக்கின்றது அல்லவா, எந்த மனிதனாலும் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருந்தாலும் கூட அவைகளுக்கு கொடுத்து முடிக்க முடியாது. இப்போ கடலில் திமிங்கிலம் இருக்குது, எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான திமிங்கிலங்கள் இருக்கும். அவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் இப்படி உணவை கொடுக்கின்றான். வெளியே பார்க்கணுமோ பறவைகள் சென்று கொண்டிருக்கிறது, அந்த பறவைகளுக்கு அல்லாஹ் இப்படி உணவை கொடுக்கின்றான். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம் நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்டர் சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون. நீங்கள் அல்லாஹ்வின் மீது முறையாக நம்பிக்கை வைத்தால், அல்லாஹ்வின் மீது முறையாக நம்பிக்கை வைத்தால், ல ரஸகக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். கமா யுர்ஸகுத் தய்ர், எப்படி பறவைகளுக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கின்றானோ. பறவைகள் தக்து ஹிமாசன் வ தரூஹு பிதானன், அவைகள் அதிகாலையில் செல்லும் பொழுது அல்லாஹ்வின் அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் எனக்கு எப்படியும் கொடுப்பான் என்ற அந்த சிந்தனையோடு காலி வயிற்றோடு வெறும் வயிற்றோடு செல்கிறது. வ தக்து ஹிமாசன் பிதானன், திரும்ப வரும் பொழுது வயிறு நிறைய திரும்பி வருகிறது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இல்லை, இதெல்லாம் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நியமத்துகள்? வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா, இறைவன் நமக்கு கொடுத்த அந்த அருட்கொடைகளை நாம் எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. அந்த நியமத்துகளை நாம் உட்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த நியமத்தை உட்கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றோமா, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்பதை நாம் இரண்டே வார்த்தை முடித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, மாறு செய்தால் கண்டிப்பாக கிடைக்காது. ல இன் ஷகர்தும், நீங்கள் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு நன்றி செலுத்தினால் ல அஸீதன்னக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன். வலையின் கஃபர்தும், என்னுடைய நியமத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் மாறு செய்வீர்களேயானால் இன்ன அதாபி ல ஷதீத், என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் நியமத்துகள் நாம் அனுபவிக்கக்கூடிய நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அதிகமாக சொல்ல வேண்டும். எந்த காரியத்தை தொடங்கினாலும் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அதை துவக்க வேண்டும். எந்த காரியத்தை முடித்து விட்டாலும் முடிந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற வார்த்தையை சொல்லி முடிக்க வேண்டும். இது நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததாகும். அதனால இந்த உலக வாழ்க்கையில் நாம் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் சிந்தனை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை சிந்திக்க வேண்டும். அதன் மூலமாக ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கின்றேன். உண்மையான முஃமின்கள் இன்னமல் முஃமினூன், உண்மையான முஃமின்கள் யார் என்று சொன்னால், இதா துகிரல்லாஹு
இறைவன் அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுகும் உள்ளம் நடுங்க வேண்டும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு இறைவனின் வசனங்கள் ஓதப்பட்டால், ஏனென்றால் இறை வசனங்கள் அனைத்தும் அற்புதமான ஆச்சரியமான மிக அழகான ஓதுவதற்கு ஒரு இன்பமாக இருக்கக்கூடிய வசனங்கள். இந்த வசனங்களை யார் ஓத கேட்டால் ஜாதத்துஹும் ஈமானா ஈமான் அதிகரிக்க வேண்டும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் உண்மையான விசுவாசிகள் எக்காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான், ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீங்கள் ஒரு காரியம் செய்ய முற்படுகிறீர்கள், அந்த காரியத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் செய்து விட்டீர்கள். எல்லாம் செய்ததற்கு பிறகு என்னால் முடியும் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். யா அல்லாஹ், நான் முயற்சி செய்து விட்டேன், முடிவு உன்னிடம் என்ற வார்த்தையை நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டால் அந்த அல்லாஹ் சகல நேரத்திலும் நமக்கு ஒத்தாசையாக இருப்பான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை புரிந்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قاف والقرآن